வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகர் மதுரையைச் சேர்ந்த மோகன் அவர்கள் திடீரென இறந்து போகும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. வாங்க அந்த பிரபலம் யார், அவருக்கு என்ன ஆச்சு, எதனால இறந்து போனாருன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்ல அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். 40 ஆண்டு சினிமா வாழ்க்கை, முண்டாசுப்பட்டு நடிகர் திடீரென மரணம். வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகர் மதுரை மோகன் அவர்கள் இறந்திருக்கும் தகவல் தான் இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருகிறது. தமிழ் சினிமாவில் உள்ள சிறந்த பல கலைஞர்கள் இந்த ஆண்டு இறந்திருக்காங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஹாலிவுட் வட்டாரத்தில் கொடுத்து வருகிறது. மனோபாலா, மயில்சாமி, மாரிமுத்து, ஆர்.எஸ். சிவாஜி, ஜூனியர் பாலையா போன்ற பல பிரபலமான நடிகர்கள் இந்த ஆண்டு உடல்நலக் குறைவால் இறந்திருக்காங்க. இவர்களுடைய இழப்பு பிரபலங்கள் மட்டுமில்லாமல் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவருடைய இழப்பிலிருந்து நீங்காத நிலையில் தற்போது மீண்டும் ஒரு பிரபலமும் இறந்திருக்கும் தகவல் தான் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருகிறது. தமிழ் சினிமா உலகில் 40 ஆண்டு காலமாக பயணம் செய்தவர் தான் மதுரை மோகன். இவர் மதுரையைச் சேர்ந்த இவருக்கு அடையாளமே அவருடைய கம்பீரமான பெரிய மீசை தான். இந்த மீசையின் தான் இவருக்கு பல படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அது மட்டுமில்லாமல் மதுரை மோகனுடைய மீசை ரொம்பவே பிடிக்கும் என்று சிம்பு கூட ஒரு முறை பேட்டியில் சொல்லியிருந்தார். இவர் பிரபலமான நடிகரின் பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருக்காரு. கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள் என்ற படத்தின் மூலம் சிறு கதாபாத்திரத்தை நடித்திருப்பார். ராம்குமார் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளிவந்த முண்டாசு படத்தில் இவருடைய கதாபாத்திரம் ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாராட்டை பெற்றிருந்தது. அதற்கு பிறகு இவர் பல படங்களில் நடித்திருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் இவர் சின்ன திரை தொடர்களிலும் நடிச்சிருக்காரு. இப்படி இருக்கும் நிலையில கடந்த சில நாட்களாகவே இவருக்கு உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்திருக்கிறார். இன்று இரவு காலை உயிரிழந்திருக்கிறார். இவருடைய இழப்பு திரையுலக மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. மேலும் ரசிகர்களும் திரையுலக பிரபலங்களும் தங்களுடைய இரங்கலையும் தெரிவித்து வராங்க. நிறைய பிரபலங்கள் இவருக்கு போய் நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இந்த நிலையில முண்டாசிப்பட்டி திரைப்படத்துல நடிச்ச காளி வெங்கட் அவர்கள் உருக்கமான பதிவு ஒன்று இணையதளத்துல வெளியிட்டிருக்காரு. பிரபல நடிகர் காளி வெங்கட் தன்னுடைய சோசியல் மீடியா பதிவு ஒன்றில் போட்டிருக்கிறார். அதில் அவர் ஐயா நடிகர் மதுரை மோகன் அவர்கள் இன்று காலை உடல்நலக் குறைவால் காலமானது. ஆழ்ந்த இரங்கலும் வருத்தமும். ஏறத்தாழ 40 ஆண்டுகளமாக தமிழ் சினிமாவில் அடையாளமாக காணப்படாத ஒரு நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். முண்டாசு படத்தின் மூலம் வாய்ப்பளித்த இயக்குனர் ராம்குமார் அவர்களுக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார் காளி வெங்கட் அவர்கள். இவருடைய மரணம் ஒட்டுமொத்த சினிமா துறையும் அதிர்ச்சி அளித்துள்ளது. விஷ்ணு விஷால் அவர்கள் கூட தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் ஐயா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலும் என்று பதிவிட்டுள்ளார். இப்போது இவருக்குடைய மரணம் சினிமா துறையில் நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாதா, அந்த அளவுக்கு இவருடைய மரணம் பேசப்படாதவே இருந்து வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.